வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது மீன லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நின்ற பலன் 12 கட்டத்தில் எங்கே நிற்கிது, அதுக்கான என்ன பலன். இப்போ இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் மேசம் முதல் இது வரைக்கும் ஒரு லக்னத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை கிரகத்தின் அடிப்படையில் போடுறோம். முதல்ல சூரியனுக்கு 12 லக்னத்துக்கு தனித்தனியாக போட்டோம். அடுத்தது சந்திரனுக்கு போட்டோம். செவ்வாய்க்கு 12 லக்னத்துக்கு தனித்தனியாக போட்டிருக்கோம், ஒரு லக்னத்துக்கும். அது மாதிரி இப்போ சனி பகவானுக்கு 12வது லக்னமான மீனத்துக்கு பலன். இந்த பலன் என்ன பிரயோஜனம் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது. சனி பகவான் இந்த லக்னத்துக்கு 10 மற்றும் 11 மற்றும் 12ஆம் அதிபதி. 11ங்கிறது என்னன்னா அதிகப்படியான சுகம், 2வது திருமணம், மூத்த சகோதரம், ஆடம்பரமான வாழ்க்கை, இவைகளெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 11ஆம் இடம். லாபஸ்தானம்னு பேர், மூத்த சகோதர ஸ்தானம்னு பேர். 12ஆம் இடங்கிறது என்னன்னா விரயம், பயணம், செலவு, அலைச்சல், துன்பம் போன்றவற்றை சொல்லக்கூடியது. ஆக நல்லதும் கெட்டதுக்கும் காரணமாக இருக்கிற அந்த சனி பகவான் எங்கே நிற்கிறாரு, அதனால் என்ன நன்மை வருமா தீமை வருமா அப்படின்றத சொல்கிறது தான் இது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும். மற்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே பல வீடியோவில் போட்டுட்டோம். இப்போ இதோட நம்பகத்தன்மை எவ்வளோ நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிறது. ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவங்க ஒரு 10 காரணிகளை ஆராய்ந்து பலன் சொல்லுவாங்க. ஒரு 10 ஆஸ்பெக்டில் பலன் சொல்லுவாங்க. என்னென்னா ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், அப்புறம் பலம், இணைவு, சாரம், பாகை, யோகம், தோஷம், கிரக அவஸ்தை, இப்படி குறைஞ்சது இந்த 10 பார்த்துட்டு பலன் சொல்லுவாங்க. இதில் எல்லாத்தையும் உடனே அப்படியே பார்த்தோன்னே தெரியுமானா பார்த்தோன்னே தெரியாது. ஒரு 5 விஷயங்கள் பார்த்தோன்னே தெரியும். முதல்ல இருக்கிற 5 விஷயங்கள் பார்த்தோன்னே தெரியும். அடுத்த 5 விஷயங்கள் அவ்வளோவா தெரியாது. எப்படி இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னாக்கா அவர் பார்த்தோன்னே சில விஷயங்களெல்லாம் அவர் டயக்னோஸ் பண்ணிவிடுவார். இது இப்படி தாங்க, இதாங்க, இந்த வியாதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். சில விஷயங்கள் அவரால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், லேபுக்கு அனுப்புவார், ஸ்கேன் பண்ண சொல்லுவார், அல்லது எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவார். இந்த மாதிரிலாம் சிலது இருக்கும். கரெக்டுங்களா? அதுபோல் ஜோசியமே பாதி அவங்களுக்கு தெரியும், மீதியை கன்ஃபார்ம் பண்ணுன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. இது மாதிரி தான். அந்த வகையில் இந்த முதல் 5 விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் நம்பலான்னாக்கா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதனோட அளவுகளை மட்டும் கூடவோ குறையவோ இருக்கும். அதை மட்டும்தான் உங்களோட சொந்த ஜாதகத்தை வச்சு பார்த்து அதை பற்றி சொல்ல முடியும். அவ்வளோ. மற்றபடி இதோட நம்பகத்தன்மை கண்டிப்பாக நடக்குங்கிறது சொல்லலாம். இப்போ அந்த வகையில் பலனை சொல்ல போகிறோம். மீன லக்னம், அதுக்கு சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? பொதுவாக பாவகிரகம் லக்னத்தில் இருக்கக்கூடாது. நம்மளோட சுபாவத்திலேயோ பழக்க வழக்கத்திலேயோ குணக்கேடோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சனி பகவான் பாவகிரகம், அது இருக்கக்கூடாது. விரயத்துக்கு அதிபதியான சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார், அதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு நிறைய வாழ்க்கையில் கால விரயம், தன விரயம், பொருள் விரயம் போன்ற விரயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களாவோ, வெட்டியாக பேசக்கூடியவங்களாவோ, இது தேவையில்லாமல் சுற்றக்கூடியவங்களாவோ இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். காலில் சக்கரம் கட்டிட்டு தெரிகிறான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பாதிப்பு உண்டு. சில பேர் ஊரையே மாறி தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டிலேருந்து இங்கே வாழலாம், இந்த ஊர்லேருந்து வெளிநாட்டு போய் வாழலாம். இந்த மாதிரி வெளியூர், வெளிநாடு போன்ற இடம் மாறுதல்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். பூர்வீகத்திலே பிறந்த ஊர்லேயே வாழ்ந்த மடியாக அமைப்பு இருக்காதுன்னு அர்த்தம். இந்த 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு. அப்போ அதுக்கு என்ன பலன்? அதுக்கு ஓரளவுக்கு பலன் உண்டு. என்னென்னா நல்ல பலன் உண்டு. எப்படின்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள்லாம் நல்லபடியாக பூர்த்தி ஆகும்னு அர்த்தம். இதுதான். ஆக 1ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கலந்த பலன் தான். பொதுவாகவே இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கலந்த பலனாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா அது ஒரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன், ஒரு இடத்துக்கும்.
ஆக இது 50க்கு 50ங்கிற வகையில் கலந்த பலன் லக்னத்தில். 2ஆம் இடத்துல இருந்தார்னா என்ன அர்த்தம்? 2ல் சனி பகவான் இருந்தால் அந்த இடத்துல நீச்ச பலமாக இருக்கிறார். நீச்சமாயிடுச்சு, கெட்டு போயிருக்கிறார்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் குடும்பத்தில் தோஷம் உண்டு, கல்யாண வாழ்க்கை கூட பாதிக்க அமைப்பு உண்டு. கண் பார்வையில் பாதிப்பு, நாக்கில் பேச்சில் குறைபாடு பாதிப்பு அல்லது பிரச்சனை இவைகள் ஏற்படும். பேசினாலுமே பிரச்சனை ஏற்படக்கூடியது, வாயை திறந்தாலுமே பிரச்சனைன்ற மாதிரி. ஆக தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, பார்வை இவைகளெல்லாம் குறைபாடுகளை ஏற்படுத்தும் இந்த சனி பகவான் 2ல் இருக்கிற காரணத்தினால. காரணம், சனி அங்கே பலமாகவும் இல்லை, பாவகிரகம் 2லேயும் இருக்கக்கூடாது, 12ஆம் அதிபதி 2லேயும் இருக்கக்கூடாது. இந்த 3 காரணங்களுக்காக அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2ஆம் இடம்னு அர்த்தம். இது எவ்வளோ பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களோட 2ஆம் அதிபதியான செவ்வாயை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அப்போ அது உங்களோட அளவு சொல்லணும்னா அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். பாதிப்பு இருக்குமானா இருக்குங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லுவேன். அப்புறம் நல்லது இருக்கா? கண்டிப்பாக 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 2ல் இருக்கிறதுனால அதில் ஓரளவுக்கு நல்லதும் இருக்கும். தன லாபம் உண்டாகிறதுக்கும் அமைப்பு உண்டு. ஆக பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்க அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். பிரச்சனை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, பிரச்சனைகளில் நிவர்த்தியை செய்யலாம்னு அர்த்தம். ஏன்னா 1 பங்கு நன்மையும் 3 பங்கு கெடுதலும் சேர்ந்து இருக்கிறதுனால அது கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ரிஷபம்ன்ற 3ஆம் இடத்துல மீன லக்னத்துக்கு 3லே சனி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சனி பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு பலம். அதனால் உங்களுக்கு திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் போன்றவை ஸ்தானத்தில் நிற்கிற பலம். அதனால் இது கிடைக்கும். ஸ்தான பலமாக 3ஆம் இடத்துல அது அவரோட நண்பரான சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பலமாகவும் இருக்கார், சுபத்தன்மையோடு இருக்கார், நல்லது அப்படின்னு அர்த்தம். திறமைக்கு ஏற்ற மாதிரியான லாபங்கள் உண்டாகும். இவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி லாபம், சந்தோஷம் இதெல்லாம் உண்டாகும். கணிசமாக கொஞ்சம் விரயங்களும் உண்டாகும். இப்போ இதில் எப்படி எடுத்துக்கலான்னா, 2ஆம் இடத்துல சொல்லும்போது 75% நம்ம கெடுபலனையும் 25% நன்மையும் சொன்னோம். இப்போ இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஒரு 75% நன்மையான பலன்களும் 25% கெடுபலன்களும் உண்டாகும். திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் மற்றும் இளைய சகோதரம் போன்ற விஷயங்களில் 75% பாசிட்டிவும் 25% நெகட்டிவும் இருக்கும்னு அர்த்தம். இப்போ 4ஆம் இடத்துக்கு மிதுனம்ங்கிற 4ஆம் இடத்துல சனி பகவான் நின்னார்னா மீன லக்னத்துக்கு மட்டும் அப்படி 4ஆம் இடம் மிதுனம். அப்போ என்ன ஆகும்? 4ஆம் இடம் பாதிக்கப்படும். அசைமசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம் மற்றும் பட்டப்படிப்பு இவைகள் எல்லாம் ஒரு 25% குறைபாடு ஒன்று இருக்குது. இது தனக்கும் உண்டு, தன்னோட தாயாருக்கும் உண்டு. 25% அதில் குறையும். ஏன்னா 12ஆம் இடம்னா விரயசனம். அது எவ்வளோ பலம்னா ஒரு 25% கெடுதலை செய்யக்கூடியது. அதனால் அதுவும் உண்டு. அப்போ 11ஆம் அதிபதியாகவும் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நன்மைகள் உண்டு. ஆக அசைமச சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம், பட்டப்படிப்பு போன்றவைகளில் மகிழ்ச்சியும் லாபமும் சந்தோஷமும் இருக்கும்னு அர்த்தம். ஆக 2மே கலந்து சொல்லியிருக்கிறோம். அப்போ 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 4ல் சனி இருந்ததுன்னா பாவகிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெடுபலனை தான் பூஸ்ட் பண்ணுவார். ஏன்னா கேந்திர பலம், கேந்திரத்தில் பலம் பெற்ற சனி பகவான் கெடுபலன்களை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. அப்போது 3 மடங்கில் 2 மடங்கு கெடுதலும் 1 மடங்கு நன்மையும் செல்லும். ஒரு 33% இது நான் சொன்ன விஷயங்களில் நல்லதும் 66% அதில் பாதிப்பும் இருக்கும். யோகமும் தோஷமும் கலந்து இருக்குது, தோஷம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இருந்தால் கடகம் என்கிற 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் மீன லக்னத்துக்கு 5ஆம் இடம் கடகம், அதில் சனி இருந்தால் என்ன அர்த்தம்? ஸ்தானத்தின் அடிப்படையில் 5ஆம் இடத்துல சனி இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகுது. 5ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆன்மீக ரீதியான ஈடுபாடு, சாஸ்திர ஞானம் இவைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு துறவரத்தின் மீது ஆசை அப்படிங்கிறதும் இருக்கும். இது மாதிரி 5. ஆக சாஸ்திர ஞானங்கிறது ஒரு பக்கத்தான் கூட, மீதி இந்த 5ல் சனி இருக்கிறது புத்திர தோஷங்கிறது கொடுமையானது. அதனால தோஷம்தான், அந்தஸ்தில் தோஷம். 12ஆம் இடம் 5ல் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அதுவும் இதே மாதிரி தான், புத்திர பாக்கியத்துக்கு கேடு உண்டாகுதுன்னு அர்த்தம், அந்தஸ்துக்கு கேடு உண்டாகுதுன்னு அர்த்தம். 2வது பட்டப்படிப்பு படித்தா அதில் கேடு உண்டாகும்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கும்.
அப்போ நிவர்த்தி இருக்கானா? 11ஆம் அதிபதி சனி பகவான் 5ல் இருக்கிறதுனால கடுமையான முயற்சிகளினால இவைகள்லேருந்தெல்லாம் பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதுவுமே 66% பாதிப்பும் 33% நன்மையும் கலந்திருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது இன்னும் அதிகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அவங்களுடைய 5ஆம் அதிபதியான சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதை பொறுத்து நம்ம பலனை சொல்லலாம். ப்ளஸ்ஸோட ப்ளஸ்ஸாக சேருதா, மைனஸோட மைனஸாக சேருதான்றதை அதை பார்த்து தான் சேர்த்து சொல்ல முடியும். 6ல் இருந்தால் மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இருப்பு அது 6ஆம் நம்பர் அப்படின்னா சனி பகவானுக்கு பலமான இடம். அதனால் கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு வெற்றி உண்டாகும், நன்மை உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். 11ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால இதில் லாபங்களும் சந்தோஷங்களும் சேர்ந்து உண்டாகும். அப்போது 12ஆம் அதிபதி சனி பகவான் 6ல் இருக்கார். அதுக்கு என்ன பலன்? 12 அதுக்கான வேலையை செய்யும். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நஷ்டம், கால விரயம், தன விரயம், பொருள் விரயம், அந்த மாதிரி கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி காரணமாக கொஞ்சம் விரயங்கள் கூட உண்டுன்னு அர்த்தம். ஆக பெரும்பாலும் நன்மையும் ஒரு சில குறைபாடும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து 7ல் இருந்தால் மீன லக்னத்துக்கு 7ஆம் இடமான கன்னியிலே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? 11ஆம் அதிபதி 7, 7ஆம் அதிபதி 11 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இருதார யோகா அமைப்புன்னு அர்த்தம். 7ல் சனி இருக்கக்கூடாது. இருந்தால் குரூரமான பொருந்தாத வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் 7ல் சனி பகவான் இருந்தால் தோஷமே அதிகம், நன்மை குறையும். ஆக 7ல் சனி இருந்தால் அவங்களுக்கு திருமண தோஷம்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். 8ல் சனி இருந்தால் 8ஆம் இடத்துல சனி இருந்தால் 80 வயசுக்கு கம்மி இல்லாமல் ஆயுள் இருக்கும். அதுலேயும் துலாம்ங்கிற இடம் உச்சம். ஸோ மீனத்துக்கு உச்சத்தில் சனி இருந்ததுன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். 80+ன்ற மாதிரி ஆயுள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது 8ஆம் இடம் இந்த 2 காரணத்துக்காக நன்மை செய்யும். மற்றதெல்லாம் விஷயத்தில் எப்படின்னாக்கா 12ஆம் இடம் 8ல் இருக்கிறது, 11ஆம் இடத்துல இருக்கலாம் தடைப்படும். மற்ற விஷயங்களெல்லாம் கணிசமாக தடைப்படும். ஏன் கணிசமானா அது ஆட்சி உச்சம் அப்படின்னா அது நன்மை செய்யக்கூடிய இடம். ஸோ உச்சம்ங்கிற நல்ல பலத்தில் இருக்கிறதுனால கெடுதலுங்கிறது ஒரு 25% தான் இருக்கும். மீதி 75% நன்மைகளே அதிகம் இருக்கும். ஏன்னா உச்சம் நன்மையை செய்யும். அப்படின்றதுனால ஒரு சில தண்ட செலவுகள், காலவிரயங்கள், தனவிரயம், பொருள் விரயங்கள் ஏற்படும். ஆனால் பெரும்பாலும் நன்மையை நோக்கி பயணிக்கும். அடுத்து 9ஆம் இடம் மீன லக்னத்துக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்னா பித்ரு தோஷம் உண்டு, அப்பாவுக்கு ஆகாத அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அல்லது அப்பாவுடைய சொத்து பத்துக்கள் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விரயங்கள் ஏற்படும், காலியாக போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி அர்த்தம். இப்படியே இருக்குது. அப்போ இன்னொன்று சொல்லலாம், 11ஆம் இடம் 9ல் இருக்கு, அது இதை அப்படியே மாற்றி சொல்லலாம். பித்ருக்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்புறம் பித்ருக்கள் சொத்துக்களில் லாபமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம் யோகியஸ்தானம், பாக்கியஸ்தானம், பித்ருஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லதையும் கெட்டதையும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பு. கூடவே என்ன சேர்த்துக்கலான்னா, இவர் ஒரு பாவகிரகம் 9ஆம் இடத்துல இருக்குன்னா கெட்டதில் ப்ளஸ் பண்ணிக்கங்க. அதனால் 60% மேலே இந்த இடம் பாழ்பட்டு போகுது. 40% வரைக்கும் தான் நன்மைகள் உண்டாகும். ஆக 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளோவா நல்லது இல்லைன்னு அர்த்தம். 10ல் வச்சுட்டா மீன லக்னத்துக்கு 10ல் சனி இருந்தால் என்ன அர்த்தம்? எந்த கிரகமானாலும் 10ல் இருந்தால் நன்மை செய்யும். என்ன நன்மைன்னா வருமானத்தை தரும். ஆக அவருக்கு 10ஆம் இடத்துல இருந்ததுனால வருமானம் கண்டிப்பாக உண்டாகும். வாழ்நாள் ஃபுல்லாக வருமானம் இருக்கிறதுக்கு கேரண்டி ஆகிடுது. அதில் 11ஆம் இடம் 10ல் இருக்கனால அதில் லாபமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி உயர்வு இதெல்லாம் உண்டாகும். 12ஆம் இடம் இருக்க அப்பப்போ ஒரு சில மாற்றம், பயணம், தூரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க இயலாததாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 10ல் சனி பகவான் இருந்தால் 90% நன்மையான பலன்கள் உண்டுன்னு அர்த்தம். அடுத்தது 11ல் இருந்தால் மீன லக்னத்துக்கு 11ல் சனி இருந்தால் அற்புதம். ஏன்னா அந்த இடத்துல ஆட்சியும் பெற்றிருக்கார். அமோகமான பல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு, சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு, செலவுன்னு இருந்தால் சந்தோஷத்துக்காக மட்டும் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. ஆக சிறப்பான பலன்கள் அது 100%க்கு
உறுதி செய்யப்படும். சிறப்பு, அற்புதம். 100% மேலே பலன் உண்டுன்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்னா, அது 12ங்கிற ஒரே ஒரு எண்ணிக்கை மட்டும்தான் குறைபாடாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அதனால் அவசியமான சில செலவுகளும் பயணங்களும் மட்டும் இருக்கக்கூடும். மற்றபடி எல்லா வகையிலும் நன்மையை சேர்த்துக்கலாம். ஆக அந்த வகையில் 12ல் சனி இருந்தால் நல்லது. ஒரே ஒரு குறை, கவனமாக இருந்தால் நல்லது. காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 12ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா காலில் அடிபட வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் இன்னொரு லக்னத்தை பார்ப்போம்.